கிறிஸ்துவுக்குள் அன்பான்களே, உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் 40 நாள் தியானத்தில் நாம் 40 என்ற எண்ணெய் வேதத்தில் என்னென்ன வருகிறது என்றதை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நெகேமியாவினுடைய புத்தகத்தில் நெகேமியா சொல்கிறார், ஜனங்களை பார்த்துட்டு தேவனிடத்தில் அவர் விசாரித்து ஜனங்களுக்காக வரும்போது அவர் சொல்கிறார், ஆண்டவர் இந்த வனாந்தரத்தில் அந்த ஜனங்களை 40 வருடங்களாய் நடத்தினார். அப்போ அந்த 40 வருடங்களும் அவர்கள் கால் வீங்கவில்லை, அவர்கள் வஸ்திரம் பழையதாகவில்லை என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை நடத்தினால் அது ஆச்சரியமா இருக்கும். எங்கனாலும் 40 வருஷமா ட்ரெஸ்ஸு பழசாகாம இருக்குமா? அவங்க பாருங்க, இரவு பகலெல்லாம் நடக்கிறாங்க, இரவு அக்கினியில், அதாவது அந்த பனி மூட்டத்தில் கிடக்குறாங்க. பகலெல்லாம் ஆண்டவர் மேகஸ்தம்பமாக போறாரு, இரவெல்லாம் அக்னியா பாதுகாக்கிறாரு. 40 வருடம் நடக்கிறாங்க, கால் வீங்கவில்லை. நமக்கு 4 அடி நடந்தா 4 ஸ்டெப்பு இறங்குனா கால் வீங்கிறது பாருங்க. ஆனால் தேவன் நம் கூட இருக்கும்போது நம் கால் வீங்குவதில்லை, நம் ட்ரெஸ் பழசாவதில்லை. 1 வருஷத்தில் துணியெல்லாம் கிழிஞ்சிருது. 4 வருஷத்துக்கு மேலே நம்மளால் துணியை ஒரு காட்டன் புடவையாக இருக்கட்டும் 4 மாதத்தில் அது கஷ்டமாயிரும். இல்லை 1 வருஷம் 2 வருஷம் 4 வருஷம் அதிகம், அது நமக்கே அது பழசா போச்சுன்னு சொல்லுவோம். ஆனால் 40 வருடங்களாய் அவர்கள் போட்ட ட்ரெஸ்ஸு பழசாகலை. இது எத்தனை அற்புதம்! ஏன்னா தேவன் கூட இருந்தார். ஆமேன். நம் வாழ்க்கையிலும் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவரோடு ஐக்கியமாக இருக்கும்போது, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது நம் வாழ்க்கையில் ஒரு குறையும் வராது. ஹல்லேலூயா. நாம் தேவனோடு நெருங்கி பயணிப்போமா? வேதத்தை அனுதினமும் அதை நேசிப்போமா? தியானிப்போமா? தேவனிடத்தில் நாம் தேவனை இன்னும் தேவனை அறிகிற அறிவில் நாம் வளர்வோமா? நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு இருந்தால் நமக்கு ஒரு குறையும் இல்லை. இதை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்வோம். God bless you.